அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய புனிதமிக்க மாதத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கு 12 மாதங்கள் இருந்த போதிலும் அதில் புனிதமாக சில மாதங்களே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் ஒன்றாக இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதத்தில் ஆஷுரா என்று சொல்லக்கூடிய நோன்பு தொடர்பாகவும் அந்த 10வது நாள் தொடர்பாகவும் மார்க்கம் நமக்கு சில சிறப்புகளை, முக்கியத்துவத்தை வழிகாட்டுகிறது. முஹர்ரம் மாதத்தில் 10வது நாள் அன்று நபிகளார் நமக்கு நோன்பு நோற்பதற்கு வழிகாட்டுகிறார்கள். அதே போல 9, 10 ஆகிய இரண்டையும் சேர்த்து நோக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் இன்றளவும் முஹர்ரம் 9 மற்றும் 10 ஆகிய நாட்களில் ஆஷுரா நோன்பை வைத்து வருகிறோம். இந்த நோன்பிற்கென்று ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு ஆண்டு பாவ பரிகாரமாக இது அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்க்கிறார்கள். அதே போல இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, அஃலலு சியாம் பஅத ரமதான், ரமதானுக்கு அடுத்தபடியாக நோன்புகளில் மிகச்சிறந்த நோன்பு என்று சொன்னால் அது ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு என்று குறிப்பிடுகிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், ரமலான் மாதத்தினுடைய நோன்பு என்பது கட்டாய கடமை, ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நோக்க வேண்டும். இந்த நோன்புக்கு பிறகு ஒரு சிறந்த நோன்பாக மார்க்கம் வழிகாட்டுவது ஆஷுராவுடைய நோன்பு. ஆனா அதிகமான பேர் சுன்னத்தான நோன்பு என்று சொல்லி அதில் அலட்சியம் காட்டுவது உண்டு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுக்கு அடுத்தபடியாக நோன்பாக அதை முன்னிலைப்படுத்துகிறார். அப்ப அந்த நோன்பை நாம் வைப்பதற்கு மெனக்கட வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுறாங்க. இதோடு சேர்த்து இந்த நோன்பு ஏன் வைக்கப்படுகிறது என்ற அந்த பின்னணியையும் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு சில பின்னணிகள் இருக்கும் போது அதை தெரிந்து நாம் அதை வைக்கும் போது, அந்த பின்னணியோடு அந்த செயலை செயல்படுத்தும் போது அந்த நோக்கத்தின் முழு நன்மை பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த அடிப்படையில் இந்த ஆஷுரா நோன்பினுடைய பின்னணி என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மக்கால இருக்கும் போதே அந்த 10வது நாள்ல நோன்பு வைக்கிறாங்க. அந்த நோன்பு எதற்காக வேண்டி என்றால், அப்பதான் காபாவுக்கு திரை மாத்துவாங்க. நாம இன்னைக்கு காபத்துல்லா பார்க்கும்போது கருப்பு கலர்ல அதற்கு திரை போடப்பட்டிருக்கும். இது ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்படும். அது எந்த நாள்னா ஆஷுராவுடைய முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த நாள்ல மாற்றப்படும். இதை மையமாக கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஆரம்பத்தில் இந்த நோன்பு வைத்துக் கொண்டிருந்தாங்க. இது கடமையாக ரமலானுக்கு முன்பாக மக்களால் பார்க்கப்பட்டது, வைத்து வந்தாங்க. ஆனா மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி வரும்போது அங்க பார்க்கும்போது அங்க யூதர்களும் என்ன செய்றாங்கன்னா நோன்பு வைக்கிறாங்க. அங்க மதீனாவாசிகள் என்ன செஞ்சாங்கன்னா நோன்பு வச்சிட்டு இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கேள்வி உண்டாகுது, நாமோ இவ்வளவு நாளா இந்த நோன்பு வச்சு கொண்டு இருந்தோம், இங்க வந்து பார்த்தா இவங்களும் நோன்பு வைக்கிறாங்களே அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, காரணம் கேட்கிறாங்க. நீங்க ஏன் இந்த நோன்பு வைக்கிறீங்க, இந்த நோன்புக்கான காரணம் என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க யூதர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க இந்த நாளை ஒரு மகத்தான நாள் என்று சொல்றாங்க. இந்த ஆஷுரா நாள் என்பது ஒரு மகத்தான நாள், ஒரு பிரம்மாண்டமான நாள். அதை அவர்கள் ஒரு பெருநாளாகவே கொண்டாடி வந்தாங்க. புத்தாடை அணிவது போன்ற அந்த அளவுக்கு கலாச்சாரமாக அவர்கள் செயல்படுத்தி வந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சிறப்பான நாளா, என்ன சிறப்பு? அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, இந்த நாள் என்பது ஃபிரௌன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு ஃபிரௌனுடைய படை அழிக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்ட நாள் என்று அந்த யூதர்கள் சொல்றாங்க. அதற்கு அடுத்ததாக சொல்றாங்க, யூதர்கள் சொல்றாங்க, எனவே இந்த காரணத்திற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வச்சாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் வகையில எவ்வளவு பெரிய பாக்கியம், அல்லாஹ் ஃபிரௌனை அழித்து மூசா நபியை காப்பாத்துறான். அந்த பின்னணியை நாம பின்னாடி பார்த்து இருக்கிறோம். அதை நன்றி செலுத்தும் வகையில மூசா நபி நோன்பு வைக்கிறாங்க என்று அந்த யூதர்கள் சொல்லும்போது, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்லி தந்த அடிப்படையில் அதை ஆமோதித்து அது சரி
தான் என்ற அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உங்களை விட தகுதியானவங்க நாங்கள் தான் என்று சொல்லி அதை மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் புதுப்பிக்கிறாங்க. அப்ப இப்ப நாம அந்த நோன்பு வைக்கிறதுக்கான காரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காப்பாற்றப்பட்டதோட பின்னணி. அது இல்லாம இன்னைக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்டதை மையமாக வைத்து சிலர் அதை சொல்லலாம். ஆனா அதுக்கு ஆதாரம் கிடையாது. நாம வைக்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை மையமாக கொண்டுதான். இப்ப இதுல நமக்கு என்ன படிப்பினை என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டதை ஒரு நோன்பு நோக்கிற அளவுக்கு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் இருந்து நாம் பெற வேண்டிய பாடம் என்ன? ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்பவும் மறைஞ்சிட்டாங்க. ஆனால் அவங்க காப்பாற்றப்பட்டதை இன்றளவும் நாம் நினைவு கூறிக்கிட்டு இருக்கிறோம்னா அப்ப அதுல எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருந்திருக்கும். அப்ப அந்த பாடங்களை நாம் பார்க்கும்போது நிறைய படிப்பினைகள் கிடைக்கிறது. எந்த அளவுக்குனா உலகத்தில் எதை நாம் அசாத்தியமானது என்று நினைப்போமோ இதெல்லாம் சாத்தியமானது கிடையாது, இது நடைமுறையில நடக்கவே நடக்காது, இது வாய்ப்பே இல்லை என்று எதையெல்லாம் நாம் சொல்லுவோமோ அதையெல்லாம் மூசா நபியினுடைய இந்த வரலாறு அடித்து உடைத்து மனிதனுடைய கற்பனையை சுக்குநூறாக ஆக்கி இதுவெல்லாம் அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்பதை நிரூபித்த ஒரு வரலாறு. அப்ப அந்த வரலாறு என்பது ஒவ்வொரு ஈமான்தாரியுடைய உள்ளத்தையும் பண்படுத்தக்கூடியது. எனவே அந்த வரலாற்றினுடைய பின்னணியை நாம் அறிந்தால்தான் இந்த நோன்பினுடைய முக்கியத்துவத்தோடு அதனுடைய முழு நன்மையை நாம் பரிபூர்ணமாக பெற முடியும். அப்ப அந்த பின்னணி வரலாறு என்ன? குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு வரலாறு என்றால் நீங்க குர்ஆனை தேடி பாருங்க, அதிகமாக சொல்லப்பட்டதிலேயே இதுதான் அதிகம் என்று எடுத்து பார்த்தால் அதில் முதல் இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றியும் அந்த பனு இஸ்ரவேலர்கள் பற்றி தான் அல்லாஹ் அதிகமாக பேசுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு அடுத்து அதிகமாக சொல்லப்பட்ட வரலாறு என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரலாறு. அல்லாஹ் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி சொல்றான்னா அதுல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கும். நாமே ஒரு விஷயத்தை வலியுறுத்துவோம், அந்த முக்கியத்துவம் வாய்ந்த அடிப்படை இருக்கும்போது கூடுதலாக வலியுறுத்தி கொண்டே இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுருவோம், திருப்பி திருப்பி சொல்றோம்னா அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல மூசா நபியுடைய வரலாறு மீண்டும் மீண்டும் சொல்றான். அவ்வளவு இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மூசா நபியினுடைய அந்த வாழ்வினுடைய படிப்பை நமக்கு உணர்த்துகிறது. அதுல குறிப்பாக 26வது அத்தியாயம் அஷ்வரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயம், இதையும் அதே போல நீங்க 28வது அத்தியாயமாக இடம்பெறக்கூடிய அல் கஸஸ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் இது இரண்டையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மூசா நபியுடைய வரலாற்றை பார்க்கலாம். தொடர்ச்சியாக மூசா நபியுடைய பல முக்கியமான நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கு. அது 28வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுறான். எப்படி அல்லாஹ் முதல் ஆரம்பத்திலிருந்தே அதை அல்லாஹ் துவக்கி விடுகிறான். நத்லு அலைக மின் நபகி மூசா வ ஃபிரௌன் பில் ஹக்கி லிகௌமி யுமினூன். நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்காக, யாரெல்லாம் நம்பிக்கை கொள்வார்களோ அப்படிப்பட்ட சமூகத்திற்காக உண்மையை உள்ளடக்கிய மூசா மற்றும் ஃபிரௌனுடைய வரலாற்றை நாம் உமக்கு ஓதி காட்டுகிறோம், எடுத்துரைக்கிறோம். அல்லாஹ் இந்த வசனத்தை எப்படி அமைக்கிறான்னா, இது ஏதோ பொழுதுபோக்கு சொல்றது இல்ல, ஒரு வரலாற்று தெரிஞ்சுட்டு போ, ஒரு ஹிஸ்டரி தெரிஞ்சுட்டு போ, இப்படிலாம் நம்ம வாழ்ந்துருக்கிறோம்பா அப்படின்னு தெரிஞ்சுட்டு போகிறதுக்கு சொல்லல. யார் நம்பிக்கை கொள்வார்களோ அவர்களுக்காக இதை நாம் உமக்கு எடுத்துரைக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூசா நபியுடைய வரலாறை பற்றி பேசும்போது எப்படி அல்லாஹ் அடுத்து அவங்களை பத்தி சொல்றாங்கன்னா, துவக்கமே எதிரியை பத்தி. ஹீரோ அறிமுகத்துக்கு முன்பாக ஒரு ஹீரோவை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹீரோவுக்கு முன்னாடி சில காட்சிகள் வருமா இல்லையா, அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், எதிரிகளை பத்தி சொல்றான். ஃபிரௌன் எப்படிப்பட்டவன், அதுல மூசா நபி எப்படி பிறக்கிறாங்கன்னு சொல்லி எதிரியில இருந்து அல்லாஹ் தோங்குறான். இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்தி, ஃபிரௌன் என்பவன் பூமியிலே கர்வம் கொண்டு இருந்தான். எந்த அளவுக்கு கர்வம்னா வேற வேற இடங்கள் அல்லாஹ் சொல்லுவான், ஆனா ரப்புகுமுல் அஅலா, நான் தான் உங்கள் இறைவனுக்கெல்லாம் இறைவன். ஃபிரௌனுடைய கர்வம் என்பது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தன்னை கடவுளாக பிரகடனப்படுத்தினான். நான் தான் உங்க இறைவன், நான் தான் உங்க கடவுள், உங்களுடைய கடவுளுக்கெல்லாம் கடவுள் நான் தான் என்ற அளவுக்கு ஃபிரௌன் பூமியில் கர்வம் கொண்டு இருந்தான். இன்னும் அல்லாஹ் அடுத்ததாக சொல்லி காட்டுகிறான், வஜஅல அஹ்லஹா ஷியஅன், அவன் அந்த பூமியில் உள்ள மக்களை பல பிரிவினர்களாக ஆக்கி வைத்தான். பல கூட்டங்களாக என்ன செய்யறான், பிரிக்கிறான். இப்படி பிரிச்சுட்டு எஸ்தலரிஃபு தாயிஃபத மின்ஹும், அவர்கள் இருந்து ஒரு கூட்டத்தினரை பலவீனர்களாக ஆக்கினான். ஒரு கூட்டத்தை மட்டும் அவன் பலவீனராக ஆக்கி வச்சிருக்கிறான். பனு இஸ்ரவேலர்களை ரொம்ப பலவீனமாக அவங்க அடிமட்ட அடிமை மாதிரியாக ஃபிரௌனால் நடத்தப்படுறாங்க.
சொல்றாங்க. இன்னும் எந்த அளவுக்கு அவன் அடிமையா வைத்தான் என்பதை சொல்லிட்டு அடுத்ததா சொல்றான், இந்த அப்திஹு அபுனாஹும், அவனுடைய அந்த அடிமைத்தனத்தினுடைய உச்சம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஆண் மக்களை எல்லாம் கொண்டு குவிச்சிட்டான். சின்ன பிள்ளைங்களை பிறப்பாங்க இல்லையா ஆண்கள், அவங்களை எல்லாம் கொண்டு குவிக்கிறான். பெண்களை எல்லாம் உயிரோட விட்டுறது. இதுக்கு காரணம் என்னன்னா தனக்கு எதிராக தன்னை விட வலிமையானவர்களாக யாரும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆண் குழந்தைகளை எல்லாம் கொண்டு பெண்களை எல்லாம் உயிரோடு விட்டு இந்த அளவுக்கு உச்சக்கட்ட ஒரு அடிமைத்தனத்தை அவன் மக்களுக்கு ஏற்படுத்தினான். இன்னும் அல்லாஹ் அவனை பற்றி வர்ணிக்கும் போது இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன், அவன் பெரும் குழப்பவாதியாக மக்கள் மத்தியில் நடமாடி கொண்டிருந்தான் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த அளவுக்கு ஒரு குழப்பத்தை செய்யும் போது அல்லாஹ் பார்க்கலாம், ஒரு கூட்டத்தை நீ அடிமையாக வச்சிருக்கிறியா, அவங்களுடைய உரிமையை பறித்து சுதந்திரத்தை பறிச்சு அவங்களுக்குள்ள அனைத்தையும் பறித்து அவரை நீ அடிமையாக இந்த பூமியை நடத்தி கொண்டிருக்கிறாயா என்று அல்லாஹ் பார்த்துட்டு அல்லாஹ் ஒரு கணக்கு போடுறான். இவனுடைய ஆட்டம் பேராட்டமான இருக்கு, இவனுக்கு கொஞ்சம் அதிகாரத்தையும் ஆட்சியையும் கொடுத்து சில வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தினா இவன் என்ன ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கலாம் என்று அல்லாஹ் பார்த்துட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்னா, பூமியில் யார் பலவீனர்களாக ஆக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவதற்கு நாடுதான். நீ இவங்களை பலவீனம் ஆக்கி வச்சிருக்கியா, அவங்களுக்கு அருள் புரிவதற்கு நான் நாடிவிட்டேன். இன்னும் அல்லாஹ் சொல்றான், அந்த அருள் என்பது எப்படிப்பட்டதுன்னா அவர்களை தலைவராக ஆக்குவதற்கு நான் நாடிவிட்டேன். அவர்களை அந்த பூமிக்கு வாரிதாக ஆக்கி நாடிவிட்டேன். இப்ப நீ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா உன்னை அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு நீ யார பலவீனர்களாக ஆக்கி கொண்டிருக்காயே அவங்க தலைவராக்க போறேன், அவங்கள வாரிசாக ஆக்க போறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது ஏதோ மூசா நபிக்கு மட்டும் சொல்லப்பட்டது கிடையாது. இன்றைய உலகளாவிய அளவில் நம்ம பார்க்கலாம். சிலர் என்ன செய்வாங்கன்னா ஈமான் கொண்ட மக்களை நன்மக்களை அடக்கி ஒடுக்கி பலவீனமாக்கி அவங்களுக்கு உரிமையை பறிச்சு அவங்களுக்கு பல வகையில் என்ன செய்வான்னா நோவினை செய்வான். ஏன்னா அவனுக்கு அதிகாரம் ஆட்சி இருக்கும் போது இருக்கிற காரணத்தினால் இப்படி உலகத்தில் சில காலங்கள் நடக்கும். அதை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருப்பான். ஒரு கட்டத்துல ஓஹோ நீ ஓவர் ஆட்சியோ இன்னைக்கு உலகளாவிய அளவுல இந்த மாதிரியான நிகழ்வு இருக்கு. அல்லாஹ் இவர்களையும் குறிப்பிடும் வகையில தான் இதை சொல்லி காட்டுறான். ஏதோ மூசா நபிக்கு சொல்லப்பட்டது இல்ல, மூசா நபியோட வரலாற்றுல நீங்க படிப்பினை பெறுங்க. இப்படிதான் ஒரு காலத்துல ஆடிக்கிட்டு இருந்தான், அவன் ஆடாத ஆட்டம் கிடையாது. ஃபிரௌன் மாதிரியான ஒரு கொடுங்கோலன் இருக்க முடியாது. இப்படி ஆடிக்கிட்டு இருந்தவனுக்கு தான் நான் பாடம் கட்டினேன், நீ யாரை பலவீனமாக ஆக்கினாயோ அவர்களையே தலைவராக நான் கொண்டு வருவேன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுறான். அப்ப இப்படி உலகத்தில் ஏற்படக்கூடிய நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் சிறிது காலத்துக்கு பிறகு இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குவான், இவர்களுக்கு அல்லாஹ் ஒரு முக்கியத்துவத்தை வழங்குவான் என்பதை ஒரு முன்னறிவிப்பாகவும் இதில் இருந்து நாம் பெற முடிகிறது. அப்ப அல்லாஹ் இது மாதிரியா என்ன செய்யலாம், அவங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்றான். இப்ப அதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு தான் அல்லாஹ் ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா என்ன செய்யலாம், மூசா நபியை அந்த இடத்துக்கு கொண்டு வரான். இவ்வளவு அக்கிரமங்கள் அநியாயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இதை நான் மாத்துறதுக்கு நாடிட்டேன். அதுக்கு என்ன ஏற்பாடு, அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிறப்பு அல்லாஹ் ஏற்படுத்துறான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்துட்டாங்க. இப்ப என்னன்னா ஆண் குழந்தைகளை கொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. ஆண் குழந்தை பிறந்துருச்சு, நமக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு, இவங்களுடைய நிலைமை என்ன ஆக போதோ என்ற ஒரு அச்சத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறானா, அவுஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாயாருக்கு அல்லாஹ் உள்ளத்துக்கு ஒரு புதிப்பை ஏற்படுத்துறான். ஒரு இறை செய்தி அடிப்படையில அவங்களுடைய எண்ணத்துல அல்லாஹ் இதையெல்லாம் போடுறான். நீங்க அவங்கள அவங்களுக்கு பால் ஊட்டுங்க, அவங்க நீங்க பெற்றெடுத்துட்டீங்க, அவங்களை நீங்க பால் ஊட்டுங்க. இவங்க விஷயத்தில் நீங்கள் பயந்தால், என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிருமோ, என் பிள்ளையினுடைய நிலம் மோசமாயிருமோ, ஃபிரௌன் இவனை கொன்றுவானோ என்று நீங்கள் அச்சப்பட்டால் அல்லாஹ் அடுத்தா சொல்லி காட்டுகிறான், அவரை ஒரு பெட்டியில் வைத்து கடலில் போட்டு விடுங்க. நீங்க ஃபிரௌனுக்கு தானே பயப்படுறீங்க, உயிர் போயிருமோ பயப்படுறீங்க, குழந்தை இன்னாவும் பயப்படுறீங்க. நீங்க இப்படி பயப்படக்கூடிய நேரத்தில் அவரை ஒரு பெட்டியில் வைத்து நீங்கள் அவரை கடலில் வைத்து விடுங்கள், குழந்தையை கடலில் வைக்க சொல்றோம். அடுத்ததான் நல்லா சொல்லி காட்டுகிறான், வலா தகாபி, நீங்கள் பயப்படாதீங்க, வலா தஹசனி, நீங்கள் கவலைப்படாதீர்கள், இன்னா ராத்தோஹு இலைக்கி, உங்கள் பக்கம் அவரை மீண்டும் நாம் கொண்டு வருவோம். நீங்க அவங்க கடல்ல வச்ச என்ன பயப்படாதீங்க,
அவங்களை திருப்பி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம். வஜாஇலுஹு மினல் முர்சலீன், இன்னும் அவரை நபியாகவும் நாம் ஆக்குவோம் என்று அல்லாஹ் மூசா நபியின் தாயாருக்கு வகி அறிவிக்கிறான். வகி என்றால் நபி என்ற அடிப்படையில் வகி கிடையாது, உள்ளத்துல ஒரு நல்ல உணர்வு ஏற்படும்ல, அது மாதிரி அல்லாஹ் சொல்றான். இப்ப உடனே இப்படி ஒரு எண்ணம் வந்தோடனே ஒரு பெண்மணி அதை செயல்படுத்திடுவாங்களா? இப்ப உங்க குழந்தைய வந்து ஒரு கடல்ல வச்சு அனுப்பிவிடுங்கன்னா யார் நம்ம வருவாங்க? ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் ஏகத்துவத்தை நாம பெரும்பாலும் இப்ராஹிம் நபி ஏகத்துவத்தின் உச்சம் சொல்லுவோம். இப்ராஹிம் நபி ஏகத்துவத்தின் உச்சம் தான், அவங்க மாத்திரம் கிடையாது, இந்த தன்மையில ஏராளமான பேர் இருந்தாங்க. அதுல ஒரு பெண்மணியாக மூசா நபியுடைய தாயாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அந்த எண்ணத்திற்கு ஏற்ப தன் குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தின் பிரகாரம் அனுப்பி வைக்கிறார். இப்படி அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கும்போது அல்லாஹ் கைவிடுவானா? அதே மாதிரி என்ன நடக்குது? பெட்டியில வச்சு அனுப்பிவிடும் போது ஃபிரௌனுடைய குடும்பத்தாருக்கு அந்த குழந்தை கிடைக்குது. தன் கையாலேயே தனக்கு சாபம் சொல்லுவாங்கல்ல, தனக்கே தான் பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரியா அல்லாஹ் எதிரியுடைய கூடாரத்திலே மூசா நபியை வளர வைக்கிறான். எவ்வளவு பெரிய ட்விஸ்ட் பாருங்க. மூசா நபி வாழ்க்கையில எப்படியான ஒரு அற்புதம் நடக்குது. நீ எல்லா குழந்தையும் கொண்டுகிட்டு இருக்கிற, ஆனா உன்னைய கொள்றதுக்கு ஆளே உன் வீட்டுல தான் பாருங்கிற அளவுல அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஃபிரௌனுடைய குடும்பத்தார்கள் அந்த பிள்ளையை பார்த்து எடுக்கிற வகையில ஒரு ஏற்பாடு செய்யலாம். அப்ப இவங்க கொள்றதுக்கு தான் முன் வருவாங்க. இப்ப அவங்க மனைவி என்ன செஞ்சாங்கன்னா குடும்பத்தார், இவனை நீங்க கொன்றாதீங்க, அல்ல அது மாதிரியா எண்ணத்தை போடுறான். இறக்கமற்றவன், ஆனா இந்த விஷயத்துல மட்டும் இறக்க மாறுது பாருங்க, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இவனை கொண்டாதீங்க, இவங்களை நாம வளர்க்கலாம், பிள்ளைய எடுத்துக் கொள்ளலாம், இவங்க நமக்கு பயன் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது சரி அப்படின்னும் ஃபிரௌன் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அங்கேயே என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பால்குடி பருவத்துல தான் இருக்கிறாங்க, குழந்தை. இப்ப பால் கொடுக்கணும். அல்லாஹ் வந்து யார்கிட்டையும் பால் குடிக்காத மாதிரியே ஏற்பாடு பண்ணிட்டான். சிவிலி தாயர்கள்லாம் வர்றாங்க, பால் கொடுக்குறாங்க, யார்கிட்டையும் பால் குடிக்கல. இப்ப இதையெல்லாம் கண்காணிப்பதற்காக மூசா நபி அவங்களுடைய சகோதரியை அனுப்பி வச்சுட்டாங்க. நீங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்ப அவங்க சகோதரி போய் ஃபிரௌனுடைய குடும்பத்தார்ட்ட, எனக்கு ஒரு பெண்மணி தெரியும், அவங்கள வேணா போய் கூட்டு வரட்டா? யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார். அல்லாஹ் சொன்னாங்கல்ல, உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம், பாதுகாப்பான முறையில சேர்ப்போம். அந்த ஏற்பாடு நடக்குது. மூசா நபி தாயாரே கூட்டு வராங்க. அவங்களுக்கு கண் குளிர்ச்சி. இதெல்லாம் வந்து எப்படி நடக்கும்? அல்லாஹ் சொல்ற சட்டத்தை எந்த ஒரு தயக்கமும் இல்லாம துணிச்சலா செய்யும் போது நடக்கும். நமக்கு அதுலதான் பயம். அல்லாஹ் ஒரு சட்டத்தை செய்யும்போது நம்ம என்ன செய்வோம்? இல்லைங்க, இன்னைக்கு இது உலகத்துல சாத்தியம் இல்லைங்க, இதெல்லாம் இன்னைக்கு உலக நடைமுறையில் இல்லை, இதெல்லாம் வந்து எப்படி இன்னைக்கு இப்பெல்லாம் வாழ முடியுமா? இன்னைக்கு உலகத்துல ட்ரெண்டிங்ல ஏதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகணும். நாம மார்க்கத்தை பரப்புறதுக்கு படத்துல இறங்கி பூந்து விளையாடணும். அதே போல இன்னைக்கு வட்டி இல்லாம வாழ்க்கை இல்லை, அதுக்குள்ள பூந்து நடக்கணும் என்று உலகத்துல என்ன இருக்கு அதுக்கேற்ப போவோம். அல்லாஹ் என்ன சொல்றாங்க அதுக்கேற்ப நீ போ, உலகமே மாறும். அசாத்தியமானதும் சாத்தியமாகும். ஒரு குழந்தைய தண்ணியில வச்சு அறுக்கும் போது எப்படி அது உயிர் கிடைக்கும்? மூசா நபியுடைய தாயார் அதை யோசிச்சாங்களா? இது எப்படி சாத்தியம், எப்படி நடக்கும்? அல்லாஹ் சொல்லிவிட்டா நடக்கும். அந்த அற்புதத்தை கண் முன்னால் பார்க்கிறாங்க. மூசா நபியுடைய தாயாருடைய உள்ளம் அப்படியே குளிர்ச்சியில் ஆடுகிறது. என்ன செய்யறாங்க? பால் கொடுக்குறாங்க. அந்த வீட்டிலேயே அவங்க வந்து வளர்றாங்க. நீண்ட வரலாறு, அது ஒரு நேரத்தில் முடிச்சிட முடியாது. முக்கியமான பகுதியில மாதிரி சொல்றோம். இப்ப அங்கே வளரும் போது அவங்கள கொஞ்சம் பருவ வயதை அடைஞ்சிட்டாங்க, கொஞ்சம் பெரிய நிலை, நபியாக ஆக்கப்படுறாங்க, அவங்களுக்கு ஞானம் வழங்கப்படுது. இப்ப அவங்க வந்து ஒரு கட்டத்துல தன் சமூக மக்கள் மத்தியில் உலா வரும்போது இவங்க கூட்டத்தை சார்ந்த ஒருவர் வந்து இவர்கிட்ட உதவி கேட்கிறாங்க. மூசா நபிட்ட ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை. அதுல ஒரு ஆளு இவருடைய கூட்டம், இன்னொரு ஆளு இவங்க எதிரி கூட்டம். உதவி கேட்கும் போது அவர்கிட்ட போய் இவர் வந்து வாக்குவாதம் பண்ணும்போது ஒரு அடி அடிக்கிறார். அவர் மூத்தா போயிடுறாரு. உடனே இவருக்கு ஒரு அச்சம், ஆகா ஒரு ஆளை கொண்டுட்டோமே, கொலை செஞ்சுட்டோமே அப்படின்னு. அப்ப இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறார். இவர் மோசமான நம்மளே பிடிச்சி அட்டை எடுத்து விட்டாரு அப்படின்னு அவரை பத்தி தெரியுது. இந்த சம்பவம் நடக்குது. மீண்டும் இதே போல பிரச்சனை வரும்போது தப்பிச்சு என்ன செய்யறாங்க, மக்கள் எல்லாம் அவங்களை கொலை செய்ய வரலான்னு போது அங்க இருந்து மூசா நபி போயிடுறாங்க, மத்திய இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க திருமணம் நடக்கிற அந்த நிகழ்வுகள் நடக்குது. திருமணம் பண்றாங்க, திருமணம் பண்ணிட்டு மீண்டும் வர்றாங்க. வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் வந்து மூசா நபியை அழைக்கிறான். தூர் மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலையில
அல்லாஹ் அழைக்கிறான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அல்லாஹ் வந்து நீங்க ஃபிரௌன்ட்ட போங்க, ஃபிரௌன்ட்ட போய் மார்க்கத்தை சொல்லுங்க என்று சொல்றான். இப்ப உடனே இவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஒரு கொலை செஞ்சுட்டு பயத்தோட இருக்கும்போது ஃபிரௌன்ட்ட போவா, அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கு, திருப்பி அவன்கிட்ட போனா இப்படி இறைவா என் உள்ளம் அப்படியே நடுக்கத்துக்கு உள்ளாகும். நீ வேற பிரச்சாரம் பண்ண சொல்ற, என் நாவும் அதுக்கு வந்து சரியான ஒரு நாவாக இல்ல, என்னால சரளமாக பேச முடியாது, திக்கி திக்கி தான் பேச முடியும், எனக்கு பயமாக இருக்கு, நான் வர கொலை செஞ்சுட்டேன், அவங்க என் மேல ரொம்ப கொடூரமான கோபத்தில் இருக்கிறாங்க, இப்ப நான் என்ன செய்யணும்? வேணா என்னுடைய சகோதரன் எனக்கு துணைக்கு அனுப்புவேன், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அவங்களையும் துணைக்கு அனுப்பியாடலாம், நாங்க 2 பேரும் வேணா போறோம் அப்படின்னு அல்லாட்ட கேட்கும் போது அல்லாஹ் சரி 2 பேரும் போங்க. 2 பேரும் போறாங்க, ஃபிரௌன்ட்ட போறாங்க. போய் சத்திய உரையாடல் நடக்குது. அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் மட்டும் தான் வளர்க்கணும். ஃபிரௌன் பாப்பானா, ஃபிரௌன் சொல்றான், எப்ப சின்ன வயசுல நீ வளர்த்தது நான் தானே, இன்னும் இப்போ வந்துகிட்ட அல்லான்னு சொல்றேன், இறைவன் சொல்றேன், ரப்புல் ஆலமீன் சொல்றேன், யாரு இறைவன்? ஆமான்னு சொல்றான் ஃபிரௌன். ஏதோ மூசா இறைவன் சொல்றாப்பா, பெரிய கட்டடத்தை கட்டு, போய் ஆழத்துல போய் பார்த்துட்டு வருவோம், அவன் சின்ன பேசிக்கிட்டு தான் இருக்கும், ஏதோ இறைவனா பெரிய கட்டடத்தை கட்டு போய் பார்த்துட்டு வருவோம், அல்லாஹ் போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி ஃபிரௌன் சொல்றான். சமூகத்தார் அவங்க கூட்டத்துல எல்லாம் பாத்தியா இவர் பைத்தியம் பிடிச்சிருச்சு என்றெல்லாம் சொல்றான். இது மாத்திரம் இல்லாம வாழ்த்த மேல் காத்தீர், எப்ப நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிய, இது மாதிரி ஒரு ஆள் கொலை செஞ்சியா இல்லையா? கொலை செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்துட்டு நான் உத்தமன், நான் நல்லவன், நான் நபி அப்படின்னு பேசுறிய, நீ நன்றி மறுப்பாளர் அப்படின்னு சொல்றான். அவன் பயன்படுத்துற வார்த்தை அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, வாழ்த்த மேல் காத்தீர், நீ மறுப்பவர்கள் ஒருவர், நன்றி மறுப்பாளர், நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்து நான் நவீன் சொல்றியோ? இப்ப நாம சில பிரச்சாரங்கள் செய்யும் போது ஒரு பெரிய ஆளு, உன்னைய பத்தி தெரியும், உன் வண்டவளம் தெரியும், நீ அப்படி செய்யல இப்படி செய்யலையா, உன் குடும்பம் அப்படி இல்லையா, உன் குடும்பம் இப்படி இல்லையான்னு நம்ம சொல்லுவாங்களா இல்லையா? இது மாதிரி ஃபிரௌனும் மூசா நபியை சொல்றான். உடனே மூசா நபி அடிக்கிறாங்க. ஆமா நான் செஞ்சேன்பா, கொலை செஞ்சேன், அப்ப நான் அறியாமையில செஞ்சுட்டேன், இப்ப நான் நல்லவனா இருக்கிறேன், எனக்கு இப்ப அல்லாஹ் வந்து வகி அறிவித்திருக்கிறான், அல்லாஹ் என்னை மன்னித்தான், நான் தவறு செஞ்சது உண்மை, அது நான் தவறான நிலையில் இருக்கும்போது செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ஆளு ஒரு விஷயத்தை சொல்லும் போது நீ உத்தமன, நீ அப்படி இப்படி, இப்ப அவர் என்ன நிலையில இருக்கிறாருன்றத பார்க்கணும். இது மாத்திரம் இல்லாம இன்னும் ஃபிரௌன் எப்படி எல்லாம் கேட்டானா, இப்ப வந்துகிட்டு நீ அப்படி இப்படின்னு சொல்றியப்பா, இதுக்கு முன்னாடி தான் மூத்தானாங்களே உன் முன்னோர், அவங்களுடைய கடமை என்ன அப்படின்னு கேட்கிறான். நம்மள்கிட்ட எப்படி கேட்பாங்கல்ல, இன்னைக்கு வந்துட்டு நீங்க வந்து அது முஸ்லிக்கு அது தப்பு, இது இணை வைப்புன்னு சொல்றீங்க, அப்ப இதுக்கு முன்னாடி மூத்தானாங்க அவங்களுடைய கடமை என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அதை பத்தி அறிவு அல்லாஹ்ட்ட எனக்கு தெரியாது, அவங்கள பத்தி என்ன கேட்கிறேன், இப்ப இதுதான் மார்க்க சட்டம் என்னவோ அது, இது இணை வைப்பு தான், தர்கா வழிபாடு இணை வைப்பு, சூனியத்தை நம்புவது இணை வைப்பு, இப்படி எதுவெல்லாம் இணை வைப்பு இருக்குதோ அல்லாஹ்வுடைய ஆற்றலை அல்லாஹ் அனைத்தும் இணை வைப்பு இல்ல. இதுக்கு முன்னாடி அந்த நம்பிக்கையில மூத்தானாங்களே அதை பத்தி அறிவு எங்களுக்கு கிடையாது. இப்படிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அப்ப இப்படியே உரையாடல் நடக்கும்போது ஒரு கட்டத்துல ஃபிரௌன் வந்து கோபத்துக்கு உச்சிக்கு போயிட்டு சில அற்புதங்களை எல்லாம் மூசா நபி செஞ்சு காட்டுறாங்க. இதெல்லாம் சூனியம் என்று சொல்றான். அதுக்கு சூனிய போட்டி வச்சுக்கிறோமா? சூனியம்னா ஏமாத்து வேலை. ஏன்னா இந்த வரலாற்றில் இருந்து நம்ம தெரியலாம், அல்லாஹ் வந்து அதை வந்து ஒரு கண்கட்டி வித்தையாக சொல்லுவான். அதை சொல்லும் போது கூட இதுதான் மகத்தான சூனியம் என்று சொல்லுவான். ஒரு கைத்தடி, ஒரு கயிறு பாம்பாக மாறுவது. இப்ப 2 பேருக்கு மத்தியில போட்டி நடக்குது, அதுல சூனியக்காரர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. தோல்வி அடைஞ்சது மட்டும் இல்ல, அவங்க சொல்றாங்க காலு ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன், நாங்க அகிலத்தின் இரட்சகனை நம்பிக்கை கொண்டு விட்டோம். இது சூனியக்காரர்களுடைய வார்த்தை, சூனியக்காரர்கள் மக்களால் பேசப்படக்கூடியவங்களுடைய வார்த்தை. நாங்க மூசாவுடைய இறைவனை நம்பிக்கை கொண்டுட்டோம். ஃபிரௌன் கோபப்படுறான், நம்பிக்கை கொண்டுட்டீங்களா? நான் தான் நம்மளை கூட்டிட்டு வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனுமதி கொடுக்க முன்னாடி நம்பிக்கை கொண்டுட்டீங்களோ? உங்களுடைய மாறுகால் வெட்டுவேன். கோப்பா மாறுகை மாறுகால் வெட்டுவியா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பதை எங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போ. இது யாரு சொல்றா? அப்ப இஸ்லாத்தை ஏற்றவங்க சொல்றாங்க, என்ன செய்யணுமோ செய், எங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பு தான் எங்களுக்கு வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறாங்கன்னா சூனியக்காரர்கள் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் என்ன செய்யறான், மூசா நபிக்கு நீங்க நம்முடைய அடியார்களை அழைத்துக் கொண்டு இரவில் செல்லுங்கள், இந்த நாட்டை விட்டு போங்க அப்படின்னு அறிவிக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போறாங்க, ஃபிரௌன் துரத்தி கொண்டு வர்றான். மூசாவுடைய சகாக்கள் அஞ்சுறாங்க, பயப்படுறாங்க, போச்சு மாட்டிக்கிட்டோம், மூசா நபி மாட்டிக்கிட்டோம், ஏதோ இது நானா உங்களை கூட்டு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அல்லாஹ் சொன்னா இப்படி போங்கன்னு
அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் போய் நம்மளை எப்படி மரணத்துக்கு உள்ளாக்குவானா? அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தை பலகீனமானதா? என்னோடு என் இறைவன் இருக்கிறான். அழகான வார்த்தையை முடிகிறாங்க. கடல்ல என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு ஏற்ப கைத்தடியால் அடிக்கிறாங்க. கடல் ரெண்டா பிளக்குது. போறாங்க. எப்படி போக முடியும்? இந்த சம்பவத்தை ஒரு கதையா நீங்க கற்பனை பண்ணாதீங்க. வாழ்க்கையோடு அதை அப்படியே உணர்த்தி பாருங்க. கடல் ஒன்றாக இருக்கும் போது அது இரண்டாக பிரிகிறது. சரி, அப்படியே பிரிஞ்சாலும் அது நடந்து போக முடியுமா? அப்படியே போனாலும் புறவனை பின்னாடி துரத்திட்டு வரானே, அவனை கடந்து வந்துட்டான். இதையெல்லாம் பார்க்க உண்மையிலே பேர் அதிசயம், உலக அதிசயம் சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி அதிசயத்தை உலகம் கண்டதில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைக்கிறானா சும்மாவா? எவ்வளவு பெரிய கொடியவன். ஆண் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை பார்த்தா இறக்கம் வரும், தூக்கி கொத்தணும் தோணும். அவங்கள கொலை செய்யறான்னா எவ்வளவு பெரிய கொடியவனாக இருந்திருப்பான். ஒரு ஆளை கொலை செய்தது கிடையாது. இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு பாலியல் தொலை என்ற அடிப்படையில் நாம கொந்தளிக்கிறோம்ல, இதுதான் ஒரு பிள்ளைகள் நடக்கிறது. புறவன் பிறக்கும் அனைத்து பிள்ளையும் கொண்டார், யாரும் மிச்சம் கிடையாது. ஆம்பளை பிள்ளையா கதை முடிஞ்சிட்டு. அப்படிப்பட்ட கொடியவன் இருந்து அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேர் அற்புதத்தால் காப்பாற்றினான். இதெல்லாம் அவருடைய நம்பிக்கை கிடைத்த அல்லாஹ்வுடைய அருள். ஆனா நம்மள்ட்ட நம்பிக்கை இருக்குதா? மூசா நபி மாதிரியா? அல்லாஹ் சொன்னதை செய்வதற்கு நம்மள்ட்ட நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் சொன்னாலும் கூட இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமா, இதெல்லாம் சரி வருமா, இதெல்லாம் செய்யலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்பிக்கையோடு நாம் களமாடும் போது அது நன்மையாக அமையும் என்பதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அப்ப வெறுமனே நோன்பு வைப்பதை விட இந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக நாம் நோன்பு வைப்பதுதான் நமக்கு அது வாழ்க்கையை பயன் தரக்கூடியதாக இருக்கும். அதை நாம் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருப்போமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 25 மற்றும் 26வது நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 9 மற்றும் 10வது நாள், அன்றைய நாளில் நாம் இந்த நோன்பை வைக்க வேண்டும். சிலர் என்ன செய்வாங்க, 9 நோன்பு வைக்க முடியல, நாங்க 10, 11 வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு செய்தி வருது. ஆனால் அது பலகீனமான செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம வழிகாட்டுனது எப்போனா 9 மற்றும் 10 தான். அப்ப நாம இந்த நாள்ல தான் நோன்பு வைக்கிறோம், 11 வைக்க கூடாது. சரி, இப்ப 9 வைக்க முடியல, ஏதோ ஒரு சூழல்னால மனதுன்னு ஏதோ இப்ப 10 மட்டும் வைக்கலாமான்னா அது பிரச்சனை கிடையாது, வைக்கலாம். இது கடமையாக்கப்பட்டது இல்லை, இது ஒரு நிர்பந்தத்தினால் ஏற்பட்டது. அப்ப அதனால 10 மட்டும் நம்ம வைக்கலாம், 11 வைக்க கூடாது. அதை ஒரு தகவலாக நாம் சொல்லிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.